ஃபீஃபா கால்பந்து உலகக்கிண்ண போட்டித் தொடரின் 2 முக்கியமான போட்டிகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. இந்த 2 அணிகளும் தான் அடுத்த சுற்றில் சந்திக்கப் போகின்றன. முன்னோடி காலிறுதிப் போட்டி என்ற காரணத்தினால் ஒரே நேரத்தில் 2 போட்டிகளும் முடிவடைந்ததும் ஒன்றாக இந்த பதிவினை தருகின்றேன். மிக முக்கியமான பரபரப்பான விறுவிறுப்பான போட்டிகள் என்றால் ஸ்பெயின் அணியின் போட்டி அவ்வளவு பரபரப்பு விறுவிறுப்பு இல்லை. ஒரு பக்கமாக இருந்தது. ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. உச்சக்கட்ட பரபரப்பு விறுவிறுப்பு போர்த்துகல் குரேஷியா அணிகளுக்கு இடையிலான போட்டி. ஸ்பெயின் அணி 3-0 என வெற்றி பெற்றுக் கொண்டது ஆஸ்திரியா அணியை. இதன் மூலமாக அடுத்த சுற்றுக்கு முதல் ஆரம்பத்திலேயே கோல்களை ஸ்பெயின் அணி பெறக்கூடியதாக அமைந்தது. ஆர்ஸ்பால் முதலாவது கோலை 36வது நிமிடத்தில் பெற்றுக் கொடுத்திருந்தார். அடுத்த கோலை பொரோரா பெற்றுக் கொடுத்திருந்தார் 66வது நிமிடத்தில். மீண்டும் ஆர்ஸ்பால் 89வது நிமிடத்தில் கோலை பெற்றுக் கொடுக்க 3-0 என ஸ்பெயின் அணி இலகுவாக வெற்றி பெற்றுக் கொண்டது. ஸ்பெயின் அணி பலமான அணியாக உலக கிண்ணத்தினை வெற்றி பெறக்கூடிய அணியாக கருதப்படுகின்ற ஒரு முக்கியமான அணி. கடந்த முறையும் இதே மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவர்கள் அடுத்த சுற்று வாய்ப்பினை இழந்து வெளியேறினார்கள் முதல் சுற்றோடையே. இம்முறை ரவுண்ட் ஆஃப் 32 வெற்றி பெற்று இப்பொழுது ரவுண்ட் ஆஃப் 16 என்று சொல்லப்படுகின்ற முன்னோடி காலிறுதிப் போட்டிக்குள் அவர்கள் தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இது அவர்களை பொறுத்தவரையிலும் ரசிகர்களை பொறுத்தவரையிலும் சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இன்றும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஐக்கியா ஆப்டிகல்ஸ் வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ் தொகுதியில் அமைந்திருக்கின்றது ஐக்கியா ஆப்டிகல்ஸ். போர்த்துகல் குரேஷியா அணிகளுக்கு இடையிலான போட்டி உச்சக்கட்ட பரபரப்பு. கிட்டத்தட்ட 120 நிமிடங்கள் வரை போட்டி சென்றது என்று சொல்லலாம். முதல் பாதியும் விறுவிறுப்பு, இரண்டாவது பாதியும் விறுவிறுப்பு. விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லை என்பது போல போட்டி முழுக்க பரபரப்பாக சென்றது. போட்டி நிறைவடைகின்ற தருவாயிலும் ஒரு கோல் அடிக்கப்பட்டு குரேஷியா அணியினால் மீள் பரிசீலனை செய்யப்பட்டது. 2-3 கோல்கள் ஆஃப் சைட், மீள் பரிசீலனை, கோல்கள் பெறப்பட்டு கேன்சல் ஆனவை, ரத்து செய்யப்பட்டவை, இப்படி பல டிராமாக்கள் என்று சொல்லப்படுகின்ற பல சுவாரஸ்யமான விடயங்கள் இடம்பெற்று இறுதியாக போர்த்துகல் அணி 2-1 என்று வெற்றி பெற்று தப்பி பிழைத்து அடுத்த சுற்றுக்கு வந்திருக்கின்றது. இவ்வாறு தான் சொல்ல முடியும். கடைசி நேரத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு கோலின் மூலமாகவும் ஒரு பெனால்டியின் மூலமாகவும் அடுத்த சுற்று வாய்ப்பு பெறக்கூடியதாக அமைந்தது. முதல் கோல் குரேஷியா அணியால் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. பெர்சிக் 53வது நிமிடத்தில் அந்த கோலை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதன் பின்னர் 68வது நிமிடத்தில் பெனால்டி ஒன்று கிடைக்க ரொனால்டோ அந்த கோலை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். 68வது நிமிடத்தில் போட்டி சமநிலைக்கு வந்தது. 94வது நிமிடத்தில் ராமரஸ் கோலை பெற்றுக் கொடுத்திருந்தார். மீண்டும் ரமோஸ் கோலை பெற்றுக் கொடுத்திருந்தார். ரமோஸின் கோலின் மூலமாக 2-1 என்ற முன்னிலை கிடைக்கப்பட்டது. மேலதிக நேரம் வழங்கப்பட்டு மேலதிக நேரத்திலும் 10வது நிமிடத்தில் குரேஷியா அணி கோல் ஒன்றை பெற்றுக் கொடுத்தது. ரசிகர்கள் வீரர்கள் அனைவரும் கொண்டாடினார்கள். ஆஃப் சைடு என்று அந்த கோல் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் குரேஷியாவின் வீரர்கள் அந்த ஆஃப் சைடை மீள் பரிசீலனை செய்து எடுத்தும் கூட பெரிய அளவில் ஏற்றுக்கொண்டது போல் தெரியவில்லை. அந்த கோலில் சர்ச்சைகள் இருக்கின்றன. பந்து அடிக்கப்படுகின்றது. அது ஆஃப் சைடில் அடிக்கப்படுகின்ற வேளையில் வீரர் ஆஃப் சைடில் இருக்கவில்லை. ஹெடர் மூலமாக பந்து பாசிங் செய்யப்படுகின்ற வேளையில் தான் வீரர் ஆஃப் சைடுக்குள் செல்கின்றார். அவ்வாறாக இருந்தால் சாதாரணமாக அது ஆஃப் சைடாக வழங்கப்பட மாட்டாது. பர்பஸ்லி பாஸ் என்று சொல்லுவார்கள். குறிவைத்து பாஸ் கொடுக்கின்ற வேளையில் ஆஃப் சைடில் இருந்தால் தான் ஆஃப் என்று சொல்வது வழக்கம். எனவே இது தொடர்பில் முழுமையான வாத பிரதிவாதங்களை வைப்பது அல்லது நடுவர்களின் முடிவு, போட்டி மத்தியஸ்தர்களின் முடிவு என்பன காத்திருக்கின்றன. ஆனால் குரேஷிய வீரர்கள் அதை ஏற்றுக்கொண்டது போல் தென்படவில்லை. இருந்தாலும் போட்டியின் முடிவில் 2-1 என்ற கோல் அடிப்படையில் போர்த்துகல் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. போர்த்துகல் அணி கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவர்களின் வெற்றி இங்கே கொண்டாடப்படுகின்றது. முக்கியமான விஷயம், ரொனால்டோ 80வது நிமிடத்தில் வெளியெடுக்கப்பட்டார். அது கொஞ்சம் அவருக்கு அதிருப்தியான விஷயமாக முகத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் போர்த்துகல் அணி அடுத்த சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதிலும் பார்க்க குரேஷியா அணி அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்திருக்கின்றது என்பதுதான் இதில் மிகப்பெரிய அதிருப்தி. கடந்த முறை உலக கிண்ணத்தின் செமிஃபைனலிஸ்ட், அதாவது 3வது இடத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அரையிறுதிப் போட்டிக்கு வந்து, அதற்கு முந்தைய 2018ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தில் இறுதிப் போட்டிக்கு வந்த அணி குரேஷியா அணி. எனவே குரேஷியா அணி மிக பலமான முக்கியமான அணி ஒன்று இப்பொழுது வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு இந்த உலக கிண்ணத்தின் ஜெர்மனிக்கு அடுத்தபடியாக வெளியேற்றப்படுகின்ற பலமான அணியாக குரேஷியா அணியை வர்ணிக்கலாம், கூறலாம். எனவே குரேஷியா அணி வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. ஸ்பெயின் போர்த்துகல் அணிகளுக்கு இடையிலான போட்டி அடுத்த முன்னோடி காலிறுதியாக நடைபெறப் போகின்றது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்த்துகல் இவர்களுக்கான உலக கிண்ண கனவு. என்னை பொறுத்தவரையில் இன்றைய தினம் போர்த்துகல் அவ்வளவு மிக சிறப்பாக விளையாடியது என்று சொல்ல முடியாது. இது அதிர்ஷ்டவசமான வெற்றி என்று மாத்திரமே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மிக சிறப்பாக குரேஷியா அணி விளையாடி இருந்தது, அட்டாக் செய்திருந்தது. ஆனால் கோல்கள் கிடைத்தது போர்த்துகல் அணிக்கு. இதன் காரணமாக கோல்களாக மாற்றிக்கொண்டார்கள். குரேஷியா அணியின்
ஃபவுல் கொஞ்சம் அதிகரித்து போனதோ அதன் காரணமாக இந்த பெனால்டி எல்லாம் உண்மையில் தேவையே இல்லாத பெனால்ட்டியாக தென்பட்டது. வேண்டுமென்றே ஒரு வீரரை இழுத்து வீழ்த்தியது தெரிந்தது. எனவே இவற்றை செய்யாமல் விட்டிருந்தால் இலகுவாக குரேஷிய அணி வெற்றியினை பெற்றிருக்கும் என்பது போல தென்பட்டது. ஆனாலும் போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது போர்த்துக்கல் அணி முன்னோடி காலிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கின்றது. ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்னும் 2 ஐரோப்பிய அணிகள் மோதப்போகின்றன. மேலும் விறுவிறுப்பு பரபரப்பு நிச்சயமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்தும் ஏனைய போட்டிகளின் முடிவுகளோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்று மெரிசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஐக்கியா ஆப்டிகல்ஸ் வவுனியா. வவுனியாவில் தரமான சிறந்த கண்ணாடிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உயர்தர ஃப்ரேம், உயர்தர லென்ஸ் மலிவான விலையில் உங்களுக்கு வழங்குகின்றது ஐக்கியா ஆப்டிகல்ஸ்.